ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது கொண்டைக்கடலை கிரேவி. இப்போ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துக்கோங்க. அடுத்து கொண்டைக்கடலை 4 hours ஊற வச்சு எடுத்திருக்கேன் நான். இப்போ நம்ம அதை வேக வைக்க போகிறோம். அது எப்படின்னா 10 to 15 minutes நம்ம வேக வச்சா போதும். பேனில் வித் பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி நம்ம பேனில் வைக்க இஷ்டம் இல்லாத சில பேர் இன்ஸ்டென்ட் ஆஃப் நம்ம குக்கர்லேயும் வைக்கலாம். அது ஒரு விசில் விட்டால் போதும், நம்மளுக்கு நல்லா வெந்துடும். நம்ம தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணுவோம். மேக்ஸிமம் கொஞ்சம் விட்டால் போதும். தண்ணி முழுகிற அளவுக்கு பேனில் இருந்தால் அது நல்லா வெந்துடும். 10 to 15 minutes இஸ் குவைட் எனஃப். இப்போ நான் புது பேன் நம்ம எடுத்துக்கலாம். அதில் நான் 4 டீஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். அண்ட் தென் சோம்பு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். தென் லவங்கம் நான் 4 எடுத்துருக்கேன். லவங்கம்லாம் டெக்ஸ்டருக்காக ஸோ நம்ம தேவையான. அப்புறம் பட்டை 2 எடுத்திருக்கேன். பேலீஃப் 2 எடுத்திருக்கேன். அதையும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. அண்ட் தென் ஆனியன் நான் 3 எடுத்திருக்கேன். மேக்ஸிமம் 2 எடுத்தால் கூட இட்ஸ் குவைட் எனஃப். இப்போ நம்ம இது கூட சாப் பண்ணி வச்சுருக்க ஆனியனை மிக்ஸ் பண்ண போகிறோம். அதை நல்லா வறுத்துட்டே இருங்க. எது வரையும்னா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரையும் நம்ம நல்லா அதை வறுத்துட்டே இருக்கலாம். அப்போ தான் ஆனியனோட ஸ்மெல்லாம் போயிடும். இப்போது நான் சைடில் டொமேட்டோ கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் 3 டொமேட்டோ சாப் பண்ணி எடுத்துக்கிறேன் குட்டி குட்டியாக. அதுக்கப்புறம் இப்போ நம்ம டர்மரிக் பவுடர் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறோம். அதை நல்லா வறுத்துட்டே இருங்க. தென் நான் எடுத்த டொமேட்டோவை இதில் கூட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதையும் நல்லா தொழாவிட்டே இருங்க. அது நல்லா ஃப்ளேவர் செட் ஆகுற வரையும் நல்லா தொழாவிட்டே இருங்க. ஃப்ளேமை ஸ்லோவாலே வச்சுட்டு நீங்கள் பண்ணலாம் இதெல்லாம். நெக்ஸ்ட் நம்ம இப்போது பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்க போகிறோம். கூட நம்ம ஆல்ரெடி சென்னா கொதிக்க வைக்கும் போது கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் நீங்கள் லைட்டாக ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஆல்ரெடி நம்ம வச்சுருந்த சென்னாவை எடுத்து செக் பண்ணிக்கலாம் வெந்துடுச்சா இல்லையான்ட்டு. நல்லா ஒரு ஸ்பூனில் எடுத்து டச் பண்ணி பாருங்கள். அப்போவே உங்களுக்கு தெரியும் அது வெந்துட்டு இருக்கோன்ட்டு. தென் ஸ்மெல்லும் வரும் நல்லா. இப்போ நான் உங்களுக்கு ஒரு டிப் சொல்லவா? நம்ம சென்னாவோட அந்த வெந்த தண்ணி இருக்குல்ல, அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது நம்ம ரசம் வைக்கிறோம்ல, அதில் கூட அந்த தண்ணியை ஆட் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம இந்த பேனுக்கு வரலாம். இங்கே ஆல்ரெடி நம்ம எல்லாமே டொமேட்டோலாம் இது பண்ணி வச்சுருந்தோம்ல, அதெல்லாம் நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சில்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதை நல்லா தொல்லாவி கொடுத்துக்கோங்க. இப்போ நான் தேவைக்கேற்ப 2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நான் காஷ்மீரா சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம சென்னா பவுடர் 4 டீஸ்பூன் ஆட் பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி வீட்லேயே செஞ்சு வச்சுருக்கேன். அது ஈஸியாக அவைலபிள் தான். எல்லா சூப்பர் மார்க்கெட்டில் கூட கிடைக்கும். இப்போ நீங்கள் வீட்லேயே செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எனக்கு இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம் இது கூட. அண்ட் தென் நம்ம ஆல்ரெடி வேக வச்சு எடுத்துருந்தோம்ல, அந்த மூக்கடலையே இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். நான் வித் அந்த வாட்டர் சொன்னல, அது கூடவே இதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் எனக்கு நல்ல டேஸ்டியான சென்னா கிடைக்கும். நல்லா அதை தொழாவிட்டே இருங்க. ஒரு 1 செகண்ட் ஆச்சு. நல்லா அதை இது பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு திக்கான கிரேவி வேணும்னா நெக்ஸ்ட்டு நான் சொல்கிறேன் அது என்ன பண்ணணும்னு. அதுக்கு இப்போது நான் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் இது நல்லா வாட்டர் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை நான் இது கூட ஆட் பண்ணுறேன். இது ஒரு ஆப்ஷனல் தான். இப்படி பண்ணால் நல்லா திக்கான கிரேவி நம்மளுக்கு கிடைக்கும் டேஸ்டியாக. அதனால நான் எடுத்திருக்கேன். அது இல்லாட்டியும் நீங்கள் நல்லா தான் வரும். பட் கிரேவி அந்தளவுக்கு கண்டென்ட்ஸ் இருக்காது. ரொம்ப திக்காகவும் இருக்காது. இது ஜஸ்ட் ஃபார் ஃப்ளேவர், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு நல்ல திக்கான ஒரு கிரேவி கிடைக்குது. இது என்ன சொல்கிறேன், எல்லாத்துக்கு கூட நம்ம சாப்பிடலாம். லைக் தோசை, இட்லி எதுவாக இருந்தாலும் ஓகே, பூரி, அதுக்கெல்லாம் ரொம்ப நல்ல டிஷ்ஷாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.